பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் கிருபையாக நிரப்புவாராக. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். நீங்கள் கலகு கண்ணீர் விடுகிற நிலைமையிலிருந்து உங்கள் மாற்றம் தருவார். உங்கள் நெருக்கடிகளை மாற்றுவார். எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முடிவை தருவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனை விடுவிப்பேன்னு சொன்னாரே. நீங்கள் தெய்வத்தின் மேல ஒரு ஆசையும் பாசமும் பற்றும் இருக்கிறபடினாலே உங்களை விடுவிப்பார். வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது, நான் இதோ திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்க விரும்புகிறார். நீங்க போகும் இடமெல்லாம் பல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். வாசலே வைத்து உங்களை விசாரித்து அனுப்பியிருக்கலாம். உள்ளே வான்னு சொல்வதற்கு ஆட்கள் எல்லாம் இருக்கலாம். நீங்கள் தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் பல வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம இருக்கலாம். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இதோ நான் திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் வாக்கு சொன்னா அந்த வாக்கை மிஞ்சி மாற்றுவதற்கு யாரால முடியாது. அந்த தெய்வம் சொல்லுது, நான் உனக்கு முன்னாடி போவேன், உனக்கு தடைகளா உடைப்பேன். எதுக்காக இத்தனை வாக்குத்தத்தங்களை மனுஷன் கொடுக்கிறார்? எந்த ஒரு மனிதன் தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கையை வைத்து அவர் தேடுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் இறைவனுடைய நாமத்தின் மேலே ஒரு பயமும் பக்தியை வைத்து இரவு பகலும் தோத்திரம் பண்ண நீங்க, அவரை கூப்பிடுற நீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிற ஆண்டவர், நான் உனக்கு திறந்த வாசலை வைப்பேன். அந்த ஆண்டவர் நாமத்து மேலே பற்று இருக்கா, பயம் இருக்கா, இசப்பால எல்லாம் முடியும். அந்த பேரை கேட்கும் போதே உள்ளம் குளிர்கிறதா, சந்தோஷப்படுகிறதா? கலகால தேவ மக்களே, கர்த்தர் ஏற்ற காரியங்களை அவன் வாழ்க்கையை செய்வான். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா சொன்னாரா, உயர்ந்த அடைக்கலத்தை என் நாமம் தரிக்கப்பட்டபடினாலே அவன் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்றாரு. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அந்த ஆள் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியா. இறைவனுடைய வார்த்தையை எந்த ஜனங்கள் எந்த மக்கள் கடைபிடித்து கை கொண்டு வாழுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளே தான். இது நான் திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. கர்த்தர் திறந்து வைத்த வாசலெல்லாம் அது மகிமை வாசலா. நீங்க சங்கீதம் 112 வாசிக்கும் போது துதியின் வாசல் போட்டிருக்கு. துதியின் வாசல் வழியா பிரவேசியுங்கள். சங்கீதம் 20 வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்கள், மகிமை ராஜா அந்த வாசல் வழியா வரப்போற. நம்ம உதடாக வாசலை திறக்கும் போது, இதயமாக வாசலை திறக்கும் போது அவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமான வாசலை நமக்கு திறக்கிறார். நன்மையை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிறார், காரியங்களை ஜெயமாக மாற்றுகிறார். இந்த நல்ல நாளிலே வெளிப்படுத்தல் 3:8 தேவன் ஒரு திறந்த வாசல் வைப்பாராங்க. எந்தெந்த வாசல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த வாசலெல்லாம் உன்னை பார்த்து புறக்கணித்து தள்ளுகிறதோ அந்த வாசல் உனக்காக திறந்து காத்திருக்கும். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:20 நீ ஆண்டவருக்கு இதயத்தை திறந்து வாசலை திறக்கும் போது ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனுக்குள்ளே பிரவேசினேன். இதயத்தை இயேசு கொடுத்துட்டீங்கல்ல, இயேசப்பா இதயத்தில் வாழ்கிறார், அவரு கண்டிப்பாக உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். உன் கண்ணீரை துடைப்பார், திறந்த வாசலை வைப்பார். அற்புத சாட்சிகளை நீங்கள் வாழ்க்கையில கேட்பீர்கள், அநேக சாட்சியாக சொல்வீர்கள். அடைக்கப்பட்ட எல்லா வாசலை திறக்க வரவேண்டிய நன்மைகள் வரும், வரவேண்டிய ஆசீர்வாதம் வரும், நல்ல செய்தி வரும். கர்த்தர் திரும்ப உங்களை கட்டுவார், எழுப்புவார், உங்களை பிரகாசிக்கும்படியாக செய்வார். நான் திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டுவதில்லை. ஒரு மனிதன் பூட்டாதபடிக்கு பூட்டுகிறவரும் திறக்கிற ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆண்டு சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். மீகா 2:13 நான் உனக்கு முன்னே போவேன். அல்லேலூயா. கோணலானவர்களை சபையாக்க. வீசை 42 நான் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், முன்பாக போகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த வேத சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார், உயர்ந்திருக்க பண்ணுவார், திறந்த வாசல் வைப்பார். வாசல் திறக்கப்பட்டா போதும். எல்லாருக்கும் பைபிள்ல பல வாசல்கள் திறந்திருக்கிறது. வானத்தின் மதகுகள் போல் வானத்தை திறக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நல்ல பொக்கிஷாக வானத்தை திறப்பார். திறந்தா போதும், எல்லா கிருபையும் எல்லா அருளும் ஆசீர்வாத பொழியும். கர்த்தர் உங்களை இந்த வேத வாக்கியத்தின்படி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. God bless you.